அந்த ஸ்க்ராட்சை ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த டர்ட்டில் ஆர்ட்டு மற்றும் இன்னொன்று இதுக்கு முன்னாடி இந்த பிளாக்லி 6ஆம் வகுப்பில் இருந்த பிளாக்லி ஆகட்டும் 7ஆம் வகுப்பில் இந்த டர்ட்டில் ஆர்ட் ஆகட்டும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஒரு பிக்சர் அப்படி நவுத்தி வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ 8ஆம் வகுப்பில் முதன்மையாக அந்த பிக்சரில் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத மாணவர்கள் நேராக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம், எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயம். ஆல்ரெடி இது எல்லா கண்ட்ரியோட சிலபஸ்லையும் இருக்குது. 3ஆம் வகுப்புலேருந்து இதை நம்ம கிட்டத்தட்ட ஹையர் செகண்டரி வரைக்கும் எல்லோரும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் எங்கே அதை நம்ம பயன்படுத்த போகிறோம், ஸ்க்ராட்ச் நடைமுறையில் இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, செய்ய முடியுமா நம்மளால் அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்மளால் ஈஸியாக அதை பண்ண முடியும். எப்படின்னு உங்களுக்கு காட்டுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் காட்டுறேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு கேம்லேருந்து ஆரம்பிப்போம். நமக்கு 11 பிரிவேலைகள் இருக்குங்க. ஸ்க்ராட்ச் பாடம் நடத்துறதுக்கு 11 பிரிவேலைகள் இருக்குது 8ஆம் வகுப்பில். அதில் ஃபஸ்ட்டு பீரியடு ஜஸ்ட் ஒரு கேம் விளையாடுவோம். யூஸ்வலாக நம்ம கேம்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் 8ஆம் வகுப்பில் என்ன மாதிரியான கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல scratch.mit.edu இல்லையா, இந்த கேம் விளையாடும். ஸோ இதை கிளிக் பண்ணால் அந்த கேமுக்கு போகும். இதை நான் வந்து காமிக்கிறேன் இப்போ. சரிங்களா? இதை விளையாண்ட உடனே என்ன தெரியும்னா, அது 3 நிமிஷம் தான் அவளோட சின்ன ஒரு கேம். அது ஒரு இன்டராக்டிவ் அனிமேட்டட் கேம். விளையாட விட்டுட்டு அந்த கேமை எப்படி உருவாக்குனாங்க, அதை நாமளே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தரப்போகிறோம். சார், ஒரு விளையாட்டு மூலமாக ஒரு கோடிங்கை கற்றுக் கொடுக்கலாம். ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளாக ஒரு கேமே நம்மளால் உருவாக்க முடியும். கேமுன்னு நான் சொல்கிறது ஒரு காமனான வேர்டு. நாம் இங்கே அதுக்குரிய வார்த்தை என்ன சொல்லுவோம்னா, அனிமேட்டட் ப்ராஜெக்ட்டு, அனிமேஷன், இன்டராக்டிவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்ட்னு சொல்லணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பசல்ஸ், நிறைய பிளாக்ஸ் இருக்குது கீழே. அதை எடுத்து குழந்தைங்க அடுக்கி வச்சுட்ருக்குறாங்க, பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. இவ்வளோ தான், இதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொம்மையை வந்து எப்படி கைத்தில் வந்து மேலே இருக்கிற ஒரு மூவ் பண்ணுறாரு, அது மாதிரி பிளாக்ஸில் அந்த பொம்மை எப்படி நகரணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்லணும்னா, இதுதான் வந்து ஒரு தொகுதி அடிப்படையிலான நிரலாக்க மொழின்னு சொல்லணும். சரியாக சொல்லப்போனால் பிளாக் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு முன்னே பார்த்துருக்குது விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுவும் இடத்தால் அதேமாதிரி தான். ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளாக்ஸை இணைச்சி இதில் இன்டராக்டிவ் ஸ்டோரி, விளையாட்டு, அனிமேஷன் எல்லாமே நம்ம செய்யலாம். இதுக்கு முன்னாடி டீச்சர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். முதல்ல இது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது எதை ஜாயின் பண்ணிக்கணும்னா, இந்த ஸ்க்ராட்சோட வெப்சைட்டில் ஒரு நமக்கு அது ஜாயின் பண்ணுறதுனா நமக்கு ஒரு மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு வேணும். சிம்பிள். மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு எங்கே கிடைக்கும்னா, நாமளே சொந்தமாக நம்ம வகுப்பறைக்குன்னு ஒரு ஐடியும் பாஸ்வேர்டு உருவாக்கிக்கணும். ப்ளஸ் அந்த ஐடியை கொண்டாந்து இங்கே போட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் யூசர் நேம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் இந்த யூசர் நேம் நாமளே கொடுத்துக்கிறது, பாஸ்வேர்டு நாமளே கொடுத்துக்கிறது. இது ரெண்டையும் மறக்காமல் இருக்கணும். இருந்தோம்னா தான் நமக்கு அந்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போவோம். ஒன்ஸ் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது சேவ் பண்ணி வச்சுட்டு வந்துடணும். திரும்ப லாகின் பண்ணி உள்ளே போனால் நம்ம சேவ் பண்ணது அப்படியே இருக்கும். இவ்வளோதான் இருக்கிற விஷயம். இது லாகின் பண்ணுறது. இந்த வெப்சைட் எப்படி வேலை செய்யும், இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். நான் கரண்ட் ஸ்லைட்லேருந்து காட்டுறேன். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் ஒரு 4 இடம் தான் இருக்கும். ரொம்ப க்ளீனான ஒரு வெப்சைட்டு. இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது கோட் பிளாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த சைடு பாருங்கள், லெஃப்ட் இந்த ஏரோ ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். இதுக்கு நம்ம பிளாக் பேலட்னு சொல்லுவோம், இது பிளாக் கேட்டகரின்னு சொல்லுவோம். அதில் பாருங்கள் கோட் பிளாக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ரெண்டாவது இந்த பிளாங்காக நடுவில் க்ரீன் கலரில் ஒரு சதுரம் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுதான் வந்து கோடு ஏரியா. இந்த இடத்துல தான் நம்ம வந்து கோடை எழுதணும்னா நீங்கள் டைப்பிங்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பிளாக்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். மூணாவது எல்லோ கலர் சர்க்கிள் இருக்கு இல்லைங்க, இது பேர் ஸ்டேஜ். இந்த பூனைக்குட்டி ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஸ்ப்ரைட்டுன்னு சொல்லணும். நம்ம யூஸ்வலாக கேரக்டர்னு சொல்லுவோம். பட் இங்கே நம்ம கேரக்டர்னு சொல்ல போகிறதில்ல. இங்கே அந்த கேரக்டரோட பேர் வந்து ஸ்ப்ரைட்டு அப்படின்னு சொல்லணும். இந்த கீழே இருக்கிறதுக்கு, இந்த கீழே ரெட் கலரில் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து ப்ரோக்ராம் ஸ்ப்ரைட்ஸ் அல்லது ஸ்ப்ரைட் ஸ்பேன். தமிழில் ஸ்ப்ரைட்டுங்கிறதுக்கு குரலி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. டெக்ஸ்ட் புக்கு நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. இது வந்து அந்த லேண்டிங் பேஜ் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரு. பட் இதை தான் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறது கோடி ஏரியா, சாரி பிளாக் பேலட், நடுவில் இருக்கிறது கோடி ஏரியா, அது ஸ்மால் ஸ்டேஜ் லே அவுட்டு, ஸ்ப்ரைட் ஏரியான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம லெசனுக்கெலாம் வருவோம். லெசனை பற்றி போக போக பார்க்கலாம். இருந்தாலும் ஓவர் வியூ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது லெசன் 1. அதில் என்ன செய்வோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் லெசன் 2ன்னு போட்டிருக்கேன். L2னா லெசன் 2. லெசன் 1 இல்லை, ஒரு கேமை விளையாடுவாங்க குழந்தைங்க. அதில் எப்படி கேமை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கற்றுக்குவாங்க. அதோட இந்த செஷன், அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. சாப்டர்னு நான் சொல்கிறது 45 மினிட்ஸுக்கு நீங்கள் நடத்த வேண்டியது நான் சாப்டர்னு சொல்கிறேன். சரிங்களா? 2வது சாப்டரில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த குரலியை, இந்த ஸ்ப்ரைட்டை ஒரு 10 ஸ்டெப்ஸ் நகர வைக்கணும். இதுக்கு பெருசாக வரையெல்லாம் தேவையில்லை. இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்குங்கிற ஒரு பிளாக்கையும்,
இந்த மூவ் 10 ஸ்டெப்ஸ் பிளாக்கையும் சேர்த்து வச்சிங்கன்னா போதும், அதுவே அது நடக்கும். இவ்வளோதான். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மணித்துளிகளுக்குள்ளே நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடலாம். ஆனால் நம்ம ஒரு சாப்டருக்கு 2 பிளாக்கு தான் நம்ம சொல்லித்தரோம். பட் அதுக்கு பின்னாடி இது ஓப்பன் ஹேண்டட் கொஷின் மாதிரி நிறைய அவங்களால செய்ய முடியும், குழந்தைங்களால் செய்ய முடியும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது லெசனில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூனைக்குட்டியை, இந்த ஸ்ப்ரைட்டை விதவிதமான மூமெண்ட்ஸுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ஸ்டெப்ஸ் நகர்றது, ஒரு 60 டிகிரி டேர்ன் ஆகுறது, ஒரு குறிப்பிட்ட பிளேஸுக்கு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸு கிளைட் பண்ணுறது, பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம 3வது லெசனில் 3வது சாப்டரில் நம்ம கற்றுக்குறோம். ஓகேங்களா? இதுக்கு அந்த எக்ஸ் ஒய் இந்த தளம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம். பட் இங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்று பிரச்சனை, விளையாட்டு போல் நம்ம கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நடுவில் இருக்க சென்டர் பாயிண்ட்டுக்கு 0 பேர் பாருங்கள். எக்ஸ் வந்து 0ன்னு காமிச்சிருக்கோம், ஒய்க்கு வந்து 0 காமிச்சிருக்கோம். இந்த அளவுகளை தான் இந்த அந்த ஸ்ப்ரைட் பேனில் பார்த்திங்கன்னா மேலே எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். 4th லெசன் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது. காஸ்டியூம்னா அந்த பூனைக்கிட்ட ட்ரெஸ்ஸு போடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பூனையோட பிக்சருக்கு பதிலாக இன்னொரு பிக்சரை வரைஞ்சிக்கலாம், அதுக்கு வேறு ஏதாவது டிசைன் ஆட் பண்ணலாம், அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நம்மளே செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஆரஞ்சு கலருக்கு முதல் சாப்டர்லேயே நம்ம செஞ்சோம். அப்போ இந்த 4வது சாப்டரில் 2வது 3வது சாப்டரில் இதில் வந்திருப்போம். 4வது சாப்டரில் போனோம்னா ஜஸ்ட்டு இந்த 4 பிளாக்ஸ் அட்டாச் பண்ணால் போதும். அதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரைட்டை செலக்ட் பண்ணி அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அதோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள். இதுவும் 2 பிளாக் தான். இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. நம்ம கோடுங்கிற டேப்பில் எழுதுவோம், காஸ்டியூமில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணுவோம். சவுண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்னா, நம்ம வேணுங்கிற சவுண்ட்ஸ், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற சவுண்ட்ஸை கூட அந்த பூனையை பேச வைக்கலாம். நம்ம ஒரு பாட்டு பாடி கூட அந்த பூனையோட வாய்ஸை நம்ம பாட்டை கொடுக்கலாம், அல்லது நம்ம பிக்சர் அப்லோட் பண்ணி கூட அந்த பூனையோட பிக்சர் கூட நம்ம பிக்சர் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே செய்ய வேண்டிய இடம் அந்த காஸ்டியூம்ஸுங்கிற. காஸ்டியூம்னு ஒன்றும் இல்லை, அந்த கேரக்டரோட அப்பியரன்ஸ் அப்படின்னு நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது லெசன் ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய வைக்கிறது. லெஃப்ட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு போகிற மாதிரி வைக்கலாம், ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைடு போகிற மாதிரி வைக்கலாம். இல்லை நீங்களே ஒரு பட்டன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு அழகாக ஒரு தமிழ் சாங்கை பாடணும் அப்படின்னு கூட வைக்கலாம். எந்த கீபோர்டில் இருக்க பட்டனை எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன வேலை செய்யணுங்கிறத உங்களால் டிசைட் பண்ண முடியும். இது 5th லெசன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சூஸ் ஸ்ப்ரைட்டில் போய் இன்னொரு ஸ்ப்ரைட் அட்டாச் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த கீழே இருக்கிற இதை பார்த்திங்கன்னா தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு thousands and thousands ஆஃப் பிக்சர்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த கேரக்டர் வேணுமோ அதையே நீங்கள் தூக்கி வச்சுக்கலாம். அதான் காமிச்சிருக்கோம். 6th லெசன் வந்து ரொம்ப சிம்பிள். பேக்ட்ராப்பை மாற்றுறது எப்படி, அதாவது வெறும் பிளெயினாக இருக்கிற இடத்த விட்டுட்டு அதோட சுற்றியில் இருக்கிற இடத்த மாற்றுறது எப்படிங்கிறது பேக்ட்ராப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணுறது 6th லெசனு. பேக்ட்ராப்புங்கிற இடம் எங்கே இருக்குன்னா ஸ்டேஜ். இப்போ நான் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில். இதை ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு பார்த்துடலாம். செஞ்சோடனே உங்களுக்கே தோணும் இது ஒரு சிம்பிளான விஷயமாச்சே, ரொம்ப பயங்கரமாக நினச்சுமே அப்படிலாம் உங்களுக்கு தோணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இதை பார்த்தோன்னே வந்துடும். ஸோ அது பேக்ட்ராப்பை மாற்றுறதுக்கான ஒரு அந்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அது இது இங்கே இருக்குது. ஸ்டேஜ் எங்கே இருக்குது பாருங்கள். அந்த 1 அப்படிங்கிற நம்பரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேஜ் நிறைய வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம வேணுங்கிற ஸ்டேஜ் ஆல்ரெடி ஒரு 100-200 ஸ்டேஜுக்கு மேலே இருக்குது. அதாவது பேக்ரவுண்ட் இருக்குது. எந்த பேக்ரவுண்டு வேணால் இங்கே வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சொந்த நம்ம ஸ்கூலோடைய பேக்ரவுண்டை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். 7th லெசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு கேம் க்ரியேட் பண்ணுறது. எப்படி கண்டிஷன்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேட் ஸ்ப்ரைட்டும் இந்த பால் ஸ்ப்ரைட்டும் சேர்ந்து, இப்போ கேட் வந்து ஒரு பாலை டச் பண்ணுற மாதிரி ஒரு கேம் உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிஷன் தானே. கேட்டு வந்து பாலை டச் பண்ணினால் பால் ஓட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது இந்த 7th லெசனில் கொடுத்துருக்கோம். 8th லெசனில் நாம் ஒரு கேள்வி கேட்டால் கேட் பதில் சொல்லுவான். யூசர்கிட்ட இருந்து எதாவது வாங்க முடியுமா அப்படின்னா அது 8th லெசன். அதுக்கடுத்து 9th லெசன் வந்து ஒரு ஸ்ப்ரைட்டுக்கு கண்டினியூஸாக ஒரு வேலையை செய்ய வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது. கண்டினியூஸாக அதுக்கு பேர் ஃபார் எவர் லூப்புன்னு பேர். அது அங்கே இருக்குது, 9th இருக்குது. 9th சாப்டரில் இருக்குது. 10th சாப்டரில் ப்ராட்காஸ்ட்னு ஒரு செய்தி, அதாவது ஸ்கோர் போடுறது எப்படி. கடைசி லெசனான 11th லெசனில் 11th சாப்டரில் அதை ஒரு பொம்மை வரை வைக்கலாமா அப்படின்னா பொம்மை வரை வைக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகுதுக்கு அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நேரம் நம்ம இதுக்குள்ளார போயிடுவோம். இப்போ வகுப்பில் இருக்குதுன்னா ஜஸ்ட்டு ஒரு கூகுளில் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் SCRA ஸ்க்ராட்ச் TCH இதுதான் அந்த அட்ரஸ். SCRATH அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ரிசல்ட்டில்
scratch.mit.edu அப்படின்னு ஒரு வெப்சைட்டு ஃபஸ்ட்டில் வரும். இப்போ எம்ஐடிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சது ஒரு ஹை லெவலான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வரும். நாம் வந்து 8ஆவதில் கொடுக்கக்கூடிய இந்த டாபிக் வந்து ஒரு மிகப்பெரிய டாப்பிக்கு. அது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி சொல்லி தர போகிறோம். இவ்வளோதான் விஷயம். இந்த scratch.mit அந்த ஃபஸ்ட் ரிசல்ட் இந்த அட்ரஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. scratch.mit.miu அப்படின்னு வரணும். இதுதான் அந்த முகப்பு திரை, முகப்பு பக்கம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். இல்லை இந்த டொனேட் நீ ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் இது ஒரு ஃப்ரீ சைட்டு. இந்த சோர்ஸ் ஃபைலே ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் யார் வேணாலும் இந்த சைட்டில் பதிவு பண்ணிக்கலாம். டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, பப்ளிக்கு யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெரி ஃபஸ்ட் டைம் கிளாஸ் நடத்தும் போது இந்த இடத்துல ஜாயின் ஸ்க்ராட்ச்னு கொடுக்கணும். ஜாயின் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஒரு மெயில் ஐடி நீங்களே ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நேற்று நாங்கள் இந்த செஷனுக்காக நாங்கள் ஒரு ஐடி பாஸ்வேர்டு இதில் க்ரியேட் பண்ணேன். என்ன பண்ணேன்னா டிஎன் ஸ்பார்க் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன். TNSPARK அப்படின்னு ஒரு பேர் நானே போட்டேன். அது மாதிரி நீங்களே ஒரு பேரை பதிவு பண்ணிக்கணும். 2026A அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். பாஸ்வேர்டு TN நானே வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்களே தான் போடணும். இது நீங்களாக உருவாக்கி கூட இது மாதிரி ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கணும். பாருங்களேன், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்களா சார்? மனப்பாடம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நானே ஒரு நேம் கிரியேட் பண்ணி, ஏன்னா அந்த யூசர் நேம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மறக்காமல். இது ஒரு கிளாஸுக்கு நீங்கள் டீச்சர் செய்யணும். ஸோ இது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அது எந்த கடையில் வேலை செய்யுன்னு கேட்கும். நான் வந்து இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த இயர் பிறந்து கேட்கும். அதனால் நீங்கள் 14 வயசுக்குள்ளார இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓன் மெயில் ஐடியெலாம் இருக்காது இல்லையா? அதனால் நானே வந்து ஒரு இயர் நான் போட்டு கொடுத்துறேன். 2000 போடுறேன். பட் நம்ம வகுப்பறையில் ஒரு அடல்ட் சூப்பர்விஷனில் தான் அதை நம்ம செய்யலாம். ஸோ இது கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தைரியமாக ஓகே சொல்லலாம். நம்ம மெயில் அட்ரஸ்ஸு கேட்குது. ஸோ இந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் ஒரு மெயில் அட்ரஸ் வச்சுருக்கணும். இதுதான் நான் சொன்னேன். நானே ஒரு மெயில் அட்ரஸ் வச்சுருக்கேன். இந்த மெயில் ஐடி ஃபங்க்ஷனிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? TNSpark SRC நான் ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ஸ்கூல் மெயில் ஐடி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதை நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கிட்டே வருவோம். அதனால் கிரியேட்டிவ் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகிக்கும். ஓகே, பார்த்தீங்களா? அது கிரியேட் ஆகிடுச்சா? ஆனால் உடனே ரிவ்யூ கைட்லைன்ஸ், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. என்னென்னா நான் கரெக்டாக நடந்துக்குவேன், யாரையும் தொலை பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அந்த ரூல்ஸாக மதித்து நடப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த ரூல்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. மற்றவங்கள மதித்து நடக்கணும். ஸோ யாருடைய இதுவும் திருடக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரீமிக்ஸ் பண்ணணும், ரீமிக்ஸ் பண்ணால் நல்லதாக பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். அதை அக்ரி பண்ணிங்கன்னா தான் உள்ளே வரும். இந்த இடத்துல கன்ஃபார்ம் யுவர் இமெயில் பை எனேபிள் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நல்லதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதான் ஷேரிங். இப்போதைக்கு நான் அதை பண்ணல. நீங்கள் ஸ்கூலுக்கு பண்ணும்போது இதை ஓகே கொடுத்துருங்க. ஃபஸ்ட் லெசனுக்கு நான் ஒரு கேம் வந்து கொடுக்குறேன். இந்த ஃப்ளையிங் ஸ்க்ராட்ச் கேட். இதுதான் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேம். நான் அதை அந்த கேம் இருக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அது பேரை பாருங்கள், இந்த ஃப்ளையிங் ஸ்க்ராட்சி கேட் அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு கேம். அந்த கேம் எதுக்கு அப்படின்னா இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு. அது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குதா? இந்த பேரை போட்டு பாருங்கள். வரலன்னா என் பேரை போடுங்க, LAVARASAN. இதை போட்டு சர்ச் பண்ணாலும் வரும். நான் தான் அதை கிரியேட் பண்ணதுங்கிறதுனால அந்த ஆத்தர் பேர் வரும். யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், யார் வேணாலும் போடலாம். இதில் ஒரு ஓப்பனான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எத்தனை வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கேமை நான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு லாகின் பண்ணி நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணுறது கற்றுக் கொடுத்துட்டேன் இல்லையா? இனிமேல் இந்த ஐடியும் பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்கப்பா ஒரு கேம் விளையாடலாம் ஆரம்பித்து இந்த கேமை விளையாட வைக்கணும். விளையாட வைக்கும்போது பாருங்களா, அது எப்படி விளையாடுறது அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்க்கணும். சார் என்ன கிளாஸ் ரூமில் நம்ம கேமே விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவோம், நீங்கள் விளையாட சொல்கிறீங்களே அப்படின்னா சிம்பிள். எதுவாக இருந்தாலும் ஒரு ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் நம்ம செய்யணும். இதில் ஒன்றும் இல்லை. இந்த பூனை கேரக்டர் ஒன்று வருது, பூனை ஸ்ப்ரைட்டு. அது பபிள்ஸ் உடைக்கணும், அதான் கேமு. பட் ஆனால் இந்த பலூன்ஸை உடைக்கக்கூடாது. பபிளில் உடைக்கணும், இந்த பலூன்ஸை உடைக்கக்கூடாது. இதுதான் கேம். எவ்வளோ தூரம் போகிறோமோ இந்த லெஃப்ட் சைடு பாயிண்ட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரியா? இது யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ நான் எப்படி விளையாடுறது? ஆனால் ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமைஸ் பட்டன் இருக்கா, இந்த இடத்துல ஒரு க்ரீன் ஃப்ளாக் இருக்கா, இந்த இடத்துல ரெட் ஸ்டாப் பட்டன் இருக்கா, க்ரீன் ஃப்ளாக் டச் பண்ணால் விளையாடலாம். இந்த ரெட் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா விளையாட்டு நின்றோம். இவ்வளோதான். நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் விளையாட போகிறேன். எப்படி விளையாட போகிறேன்னா ஒன்றும் இல்லை. இதை நான் கிளிக் பண்ணோன்னே
அந்த பூனை வந்து பறக்க ஆரம்பிக்கும். இது சும்மா சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான். ஸ்பேஸ் பாரை டச் பண்ணால் பூனை வந்து நல்லா பறக்கும். பாருங்கள், இதுக்கு மியூசிக்லாம் வருது. நான் சவுண்டு வைக்கிறேன். இல்லை நானே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கு சவுண்ட்? ஓகே, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்திட்டேன். ஆமாம் சார், வேற ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் பார் மட்டும்தான். ஸ்பேஸ் பார் எல்லா ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் அந்த ஸ்பேஸ் பார் மட்டும்தான். இதில் ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 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 கேட் வந்து இப்படி இப்படி இறங்கிட்டே இருக்கும். ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிங்கன்னா மேலே பறக்கும், விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து விழுந்துடும். நீங்கள் அப்படியே அந்த ஸ்பேஸ் பார் விட்டு விட்டு டச் பண்ண அது அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கே ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டே இருக்கா. இந்த டைம் வந்து கரெக்டாக உங்களுக்கு 180 செகண்ட்ஸில் வந்து கட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைடு பாருங்கள் ஸ்கோர் வந்துருக்கும். அப்போ இது ஒரு விளையாட்டு மாதிரி. இதை குழந்தைங்கள்ட்ட கொடுத்து விளையாட சொன்னால் விளையாடுவாங்க, ஆனால் ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. நாம் ரொம்ப நேரம் விளையாட விடக்கூடாது. ஸோ குழந்தைங்கள்ட்ட யார் நல்லா விளையாடுறது, யார் நல்லா ஸ்கோர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கோரில் வரும். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், லெஃப்ட் சைடு ஸ்கோர் வரும், ரைட் சைடு டிஸ்டன்ஸ் வரும். இப்போ இதில் என்ன, இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம விளையாட சொல்கிறோம். இதில் இப்போ நம்ம கேட்குறோம், இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னு கேட்டால் குழந்தைங்க சொல்லுவாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னு கேட்டால் ஒரு பூனை வந்துச்சு, ஒரு பபுள்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்களேன், பூனை பார்த்துருப்பீங்க, பபுள்ஸ் பார்த்துருப்பீங்க, க்ளவுட்ஸ் இருந்துச்சு, அப்புறங்க சரிங்க சார். ரொம்ப சிம்பிளான கோடிங்க, ஒரு அனிமேஷன் நம்மளால கொண்டு வந்துட்டோம். இது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த இடத்துல சி இன்சைட்னு ஒரு பட்டன் இருக்குது சார். இதை கிளிக் பண்ணிங்கன்னா, நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போகுது பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு கேமை நாம் இதை வச்சு தான் செய்கிறோம். இவ்வளோ தான் டோட்டல் கோடிங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த பிளாக்கு லெஃப்ட் சைடு அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த சென்டர் போர்ஷனில் நீங்கள் இதை இழுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ரைட் சைடு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்களோ அது இங்கே ரன் ஆகும். இவ்வளோ தான் ஸ்க்ராட்சுங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, இப்போ முதல் செஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி விளையாட வச்சு, இதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் பட்டன், கோ பட்டன் இருக்குது, ஸ்டாப் பட்டன் இருக்குது, இந்த இடத்துல கோடு இருக்குது, இந்த இடத்துல காஸ்டியூம் இருக்குது. காஸ்டியூம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த கேரக்டர்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இத்தனை க்ளவுட்ஸ் வந்துச்சு, அத்தனை க்ளவுடு, அத்தனை பலூன்ஸ்லாம் லெஃப்டில் இருக்குது பாருங்கள். நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். 2-3 அந்த கழுகுலாம் வந்துச்சு, அது இன்னும் 2-3 கேரக்டர்லாம் வந்துச்சு, பேரட்டு, இதெல்லாம் வந்துச்சு. இதுதான் அதில் இருக்கிற கேரக்டர். இதுக்கு இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரைட்டுன்னு பேர் வச்சுருக்கோம். இல்லை சவுண்டெல்லாம் வந்துச்சு. மியூசிக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மியூசிக் இங்கே இருக்குதோ. இந்த மியூசிக் வந்து என்ன மியூசிக் சொல்லுங்கள், கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த பலூன் உடையிற மியூசிக். ஸோ இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இந்த கேரக்டரோட பேர், அந்த ஸ்கோர் வந்தது, இது எல்லாமே நம்ம இங்கே இதை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த கேமை பில்டு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறோம். ஸோ இது எல்லாம் இங்கே போகுதுங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு செஷன், இதோடு முடிஞ்சிருச்சு. பேஜ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் பேஜ் வந்துடும். இதுதான் முதல் செஷனுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் குழந்தைங்கள விளையாட வர்றோம். வெரி சிம்பிள். உள்ளே போய் கோ பட்டன் எங்கே இருக்குது, ஸ்டாப் பட்டன் எங்கே இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, சி இன்சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க சொல்கிறோம். இதோட ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது செஷனில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியலனா என்கிட்ட கேளுங்க. எங்கே இருக்குது சார் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கா. இப்போ நான் அந்த கிரியேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியேட் பட்டனில் போயிட்டு நம்ம ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு லெசனில் ஒரு சின்னதாக நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். நம்மளே ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க இது இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் போல நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்களேன், 1லேருந்து 10 என்றதுக்குள்ளே அதை செஞ்சு போடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பேர் பிளாக் கேட்டகரின்னு பேர். இதில் ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஈவெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிளாக்கு. இது எல்லோ கலரு, அதுக்கு கீழே இருக்கிறது கண்ட்ரோல் பிளாக்ஸு. அதோட பேர் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் பிளாக்கை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இதில் டைப்பிங்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு பதிலாக ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், அந்த பூனைக்குரிய கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளிக் பண்ணும்போது அப்படின்ற வார்த்தையை எழுதியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பூனை வந்து ஒரு 10 ஸ்டெப் நடக்கணும். அதை எப்படி எழுதுறது, மோஷன் அப்படிங்கிற ஸ்டெப்பில் அப்படின்ற அந்த பிளாக் கேட்டகரியில் மூவ் 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன வேணுமோ அதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை கொண்டு இப்படி வச்சிங்கன்னா போதும், தானாக ஒட்டிக்கும். இதை தூக்கி இப்படி வச்சிங்கன்னா
நல்லா பாருங்கள், இந்த இடத்துல கேப் வந்துருச்சா? அப்போ நீங்கள் இழுத்துட்டு வந்து நீங்கள் சரியாக இருந்தால் தான் மட்டும் இந்த ஷேப்பும் பாருங்கள், அழகாக ஒரு செங்கல் மேலே அப்படியே அழகாக செவுத்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த பிளாக் வேணான்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா அழிஞ்சிரும். ஸோ வேணா வச்சுக்கலாம், வேணான்னா நீங்கள் தூக்கி போட்டுடலாம். தூக்கி போடுறதுக்கு இன்னொருத்தர் கூட இருக்குது. இதை அப்படியே இழுத்துருந்து இங்கே போட்டிங்கன்னா தூக்கி போட்ட மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் வேணுங்கிற பிளாக்ஸை உள்ளே எடுத்து வைக்கலாம், வேணாங்கிற பிளாக்ஸை நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாம். அப்போ இது 2வது செஷன். என்ன சார் ப்ளூன்னு செஞ்சுட்டு இது எப்படி 2வது செஷன் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணால் பூனை நகரணும், அவ்வளோதான், நகர்ந்துருச்சு. இவ்வளோ தான் ஃபஸ்ட் செஷனு, சாரி 2வது சாப்டர் இவ்வளோ தான். இப்போ 2வது சாப்டரில் நாம் ரொம்ப சிம்பிளாக இந்த க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணோன்னே இந்த கேரக்டர், அதாவது அந்த ஸ்ப்ரைட் நகர்ற மாதிரி ஒரு சின்னதாக ரெடி பண்ணிட்டோம், சின்ன செயல் திட்டம். அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை, இதை நம்ம சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், அந்த பென்சில் பட்டன் பதில் அன்டைட்டில்னு இருக்குது. இதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் பட்டனை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு இதில் என்ன பேரை டைப் பண்ணுறீங்களோ அது அங்கே அந்த நேமில் சேவ் ஆகிரும். நான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னும் சேவ் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். அல்லது ஸ்டூடெண்ட்டோட பேரை போட்டும் சேவ் பண்ணலாம். நான் மணி அப்படின்னு ஒரு பேர் போட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது பேரை இங்கே முழுமையாக எழுதிட்டு இந்த இடத்துல அப்படி பார்த்திங்கன்னா சேவ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கண்டிப்பாக செய்யணும். இது சேவ் நவ் கொடுத்த பிறகு தான் அது இந்த ப்ராஜெக்ட்டு இந்த இடத்துல சேவ் நவ்வில் இருக்கும். இது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, இந்த மை சி ப்ராஜெக்ட் பேஜ்னு ஒரு பட்டன் இருக்குது. இதுக்கு நேராக பாருங்கள், க்ரீன் ஃப்ளாகுக்கு மேலே இது சி ப்ராஜெக்ட் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பாருங்கள், நம்ம ஏற்கனவே மணி அப்படின்ற பேரில் நம்ம அதை சேவ் பண்ணியிருக்கோம், அது இங்கே சேவ் ஆகிருக்கு. இதை நீங்கள் க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணிங்கன்னா அதை நகரதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கிறது 2 பிளாக்ஸ் இணைக்கப்பட்ட ஒரு சின்ன செயல் திட்டம், அவ்வளோதான். இப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம விளையாடலாம், முதல்ல எழுதுற மாதிரி. இது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் யார் இது பில்டு பண்ணது, இதெல்லாம் இது எப்படி விளையாடுறது, திஸ் இஸ் எ சிம்பிள் ப்ராஜெக்ட், இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். திஸ் இஸ் எ சிம்பிள் ப்ராஜெக்ட், எப்படி விளையாடுறது, ஜஸ்ட் ப்ரெஸ் அல்லது இந்த க்ரீன் ஃப்ளாக், அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இது யார் பண்ணுறதுங்கிற விஷயத்தெல்லாம் இங்கே பண்ணலாம். மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அல்லது கிரியேட்டட் பை அப்படின்னு போயிட்டு உங்கள் பேரை போடலாம். செஞ்ச உடனே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஷேர் பட்டன் எதுக்குன்னா, இது யாருக்காவது அனுப்ப விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணலாம். வகுப்பறையில் டீச்சர்ஸ் ஷேர் பண்ணால் போதும், ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கூலுடைய ஐடிக்குள்ளார தான் இருக்குது. இது ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயிலுக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வெரி ஃபஸ்ட் டைம் போகும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வராது, ஆட்டோமேட்டிக்காக அது ஷேர்டு அப்படின்னு வந்துடும். இப்போ அகெயின் நீங்கள் பழைய உங்கள் கோடிங்குள்ளே போனால் சி இன்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போனால் இங்கே வந்துடும். இப்போ சேவ் நோ மறக்கக்கூடாது, நேமு வச்சுருக்கணும், அந்த நேமுக்கு நம்ம சேவ் நோ கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு முறை ப்ராஜெக்ட் பண்ணும்போது சேவ் நோ கொடுக்கணும். இப்போ அகெயின் நீங்கள் இதெல்லாம் இது மாதிரி நம்ம எத்தனை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மை ஸ்டஃப் நம்ம ப்ரொஃபைல் பேர் பாருங்கள், இந்த ரைட் சைடு மேல் மூலையில் இருக்குது. இதில் மை ஸ்டஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளுடைய வெரி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இதுலையும் சி இன்சைட் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். சி இன்சைட் கொடுத்து உங்கள் கோடிங்லாம் பார்க்கலாம். டெலீட் கொடுத்தீங்கன்னா அழிஞ்சிரும். ஸோ இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம இரண்டாவது சாப்டர் நமக்கு. இப்போ இதில் 3வது சாப்டரில் என்னென்னா, இந்த இடத்துல டைரக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் 3வது சாப்டரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் நகர வைக்கலாம், சுழல் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் டேர்ன் 15 டிகிரிஸ் கொடுத்துட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போது 15 டிகிரி திரும்பணும். பாருங்கள், திரும்புது பாருங்கள். நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன், பண்ண அது திரும்பிகிட்டே இருக்குது. அது நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இந்த 15க்கு பதிலாக இந்த இடத்துல 20ன்னு போட்டிங்கன்னா இன்னும் வேகமாக திரும்பும். இந்த 10க்கு பதிலாக 100ன்னு போட்டிங்கன்னா இன்னும் வேகமாக திரும்பும். பாருங்கள், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்பீட் போகும். ஸ்பீடுன்னு சொல்லிட முடியாது, அந்த எல்லாம் மாறுது. ஸோ நான் இப்போதைக்கு கன்வீனியன்ட்டுக்காக 10 போட்டுக்கிறேன், டிகிரி ஒரு 15 போட்டுக்கிறேன். இதில் எந்த பக்கம் வேணாலும் திரும்புற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த பக்கம் வேணாலும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துக்கு போக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோ டு எக்ஸ்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஒய்னு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூனையை நீங்கள் எந்த பக்கம் இங்கே நகர்த்தினாலும் சரி, நீங்கள் மவுஸை பிடிச்சி எங்கே வேணாலும் நகரும். ஒவ்வொரு நகர்த்தும் போது இந்த நம்பர் பாருங்கள், இங்கே கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள், ஸ்ப்ரைட் 1. இதை அழிச்சிட்டு கேட்டுன்னு பேர் பாருங்கள், அழிச்சிட்டு கேட் பேர் வச்சு. இப்போ இந்த நம்பரை மாற்றிட்டிங்கன்னா, இந்த நம்பரை நீங்கள் 00ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 00 சொல்லி கொடுத்த முதல்ல உங்களுக்கு 00னா சென்டர் பாயிண்ட். பாருங்கள், சென்டர் பாயிண்ட் வந்துருச்சு. இந்த டைரக்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. டைரக்ஷன் நீங்கள் திரும்பினீங்கன்னா பூனை திரும்ப பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஏரோ திரும்பினீங்கன்னா பூனை திரும்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு 3வது சாப்டரில் வருது.
இப்போ நான் பூனை இழுத்து இங்கே வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே பாருங்கள் இந்த பொசிஷனில் கோ டு எக்ஸ் பாருங்கள் மாறி இருக்கு. இந்த பூனை எங்கே நகர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த கோஆர்டினேஷன் வந்து இங்கே மாறிடுச்சு பாருங்க. சரி, இப்போ பாருங்கள் நான் வந்து கோ டு எக்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிளைடு டு இன்னொரு இடத்துக்கு கிளைடு டூன்னு கொடுக்குறேன். இங்கேருந்து இங்கே கோ டுனா டக்குன்னு போயிடும், ஒரே வினாடியில் போயிடும். கிளைடுனா அப்படி மெதுவாக பறந்து போகும். இவ்வளோதான் வித்தியாசம். பாருங்களேன், கிளைடுனா பறந்து போகிறதுனா 1 செகண்ட் பறந்த மாதிரி போகிற மாதிரி கொடுக்கலாம். கோ டுவில் டைம் கிடையாது, டக்குன்னு போய் உட்காந்துரும். இப்போ பாருங்களேன், மூவ் 10 ஸ்டெப்ஸு, டேர்ன் சொல்லியிருக்கேன், கோ டு சொல்லியிருக்கேன், கிளைடு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், உடனே அது மின்னல் வேகத்தில் இங்கேருந்து உடனே திரும்பிடுச்சு. கோ டு எக்ஸ் இந்த கார்னருக்கு போயிடுச்சு, உடனே இந்த கார்னருக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த டைம்லாம் நீங்கள் மாற்றினீங்கன்னா அது மாறும். இப்போ நான் 5 செகண்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 5 செகண்ட் அது மெதுவாக நடந்து போகும் பாருங்கள், ஸ்லோவாக போகும். இந்த இன்புட்டுக்கு ஏற்ற போல் அது வேலை செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா நம்ம கட்டமைச்சிருக்கிறது இந்த 4 லைன் தான். இதை நான் அழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பூனை வந்து அங்கெல்லாம் போகாது. ஏன் போகாது அப்படின்னா, நம்ம 10 ஸ்டெப்ஸ் நகர்ந்து 15 டிகிரிஸ் திரும்ப சொல்லியிருக்கோம், அவ்வளோதானே ஒழிய அது நகர், மற்றபடி அதை கிளைட் பண்ண சொல்லலை, அதனால அது நகரல. இப்போ இது எடுத்துட்டாலும் நகராது. ஓகேங்களா? இது வந்து ஒரு வரிசை முறைப்படி. ஏன்னா இது முதல்ல அங்கதான் இருக்கு, ஆல்ரெடி அது இருக்கிற 187. அதனாலதான் இப்போ இதுக்கு போல இங்க வச்சு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். ஆமா, இப்போ நீங்க அந்த மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா பூனையை முதல்ல இங்க வச்சிருங்க. இங்க வச்சீங்கன்னா இந்த கோ டு தூக்கி நடுவில் போட்டுருங்க. இப்போ பாருங்க, கேம் ஆரம்பிச்ச உடனே பூனை சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும், அடுத்தது வந்து நகர்ந்துடும். பார்த்தீங்களா? இப்போ இது இந்த பக்கம் வந்து முடிச்சோடனே அதுதான் நீங்கள் எடுத்த உடனே அந்த பக்கம் போகணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே கேட்கும். இந்த கோ டு கடைசியாக போட்டிங்க 0-0க்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எடுத்த உடனே எல்லா வேலையும் செஞ்சுட்டு உடனே 0-0க்கு போயிடும். இங்கே பாருங்கள், நம்ம 2 கோ டு போட்டிருக்கோம், எடுத்த உடனே அங்கே போயிடுச்சு. நீங்கள் உடனே ஏன் 187க்கு போகலைன்னு நினச்சிடாதீங்க, அது 187 தான் இரு. ஒரு வினாடியில் போயிட்டு வந்துருச்சு வேகமாக. இப்போ அது மின்னல் வேகத்தில் நடந்ததுனால நம்ம கண்ணுக்கு தெரியல. ஸோ அதனால் கோ டு கிளைடுக்கு அதான் வித்தியாசம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு அது புரியறதுக்காக அதை வச்சுருக்கேன், அவ்வளோதான். எஸ் சார், இது ஒரு 3வது செஷனுங்க, 3வது சாப்டர். 4வது சாப்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. 4வது சாப்டரில் என்னென்னா அதோட உங்களால் வந்து அது என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னா, அதோட திங்க் பண்ணுற மாதிரி வைக்கலாம், அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இப்போ லுக்ஸ்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள். இந்த லுக்ஸுங்கிறது தான், இந்த லுக்ஸ்னு அப்பியரன்ஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல காஸ்டியூம்னு ஒன்று முதல்ல பார்த்தோம். காஸ்டியூம்னு என்னென்னு கேட்டிங்க, இந்த பூனை அழகாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த பூனையோட இன்னொரு பிக்சர், இது எனக்கு அந்த பூனை ஓட, இங்கே பாருங்கள், இந்த பிக்சருக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த பிக்சருக்கு கால் நீட்டிகிட்டு இருக்குது, இது வாக்கிங், இது ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த பிக்சரை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு மீசை போடுறதுனால போடலாம். பாருங்களேன், நீங்கள் பார்த்து யாரும் எனக்கு இன்னொரு பிக்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா 3வது பிக்சர் வந்துடும். அடுத்த பிக்சருக்கு தலையில் முடி வர மாதிரி கூட. இது வந்து நான் ஒரு குழந்தைங்களுக்கு விளையாட்டுக்காக சொல்கிறேன். இப்படிலாம் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், முதல் பிக்சரில் வெறும் கேட்டு, 2வது பிக்சரில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நடக்கிற கேட்டு, 3வது பிக்சரில் தலைமுடியோடு இருக்கிற இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு கேரக்டருக்கு 3 ட்ரெஸ்ஸு வச்சுருக்கோம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், இதெல்லாம் நான் தூக்கிட்டேன், இதில் தூக்கிட்டு எல்லாத்தையும் ஓரம் போட்டேன். எனக்கு பட்டன் கிளிக் பண்ண உடனே இப்போ கூட பாருங்கள், நான் வச்சிட்றேன். இப்போ எடுத்த உடனே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்த நெக்ஸ்ட் காஸ்டியூம் அப்படிங்கிறது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இருங்க ஒரு நிமிஷம். நான் இப்போ செஞ்சது எப்படி திடீர்னு கொண்டு வந்தேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்ட்ரோல் இசட்னு ஒரு இருக்குது கீபோர்டில், அது செஞ்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணதெல்லாம் அப்படியே வரும். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் காஸ்டியூம் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் காஸ்டியூம் கொடுத்த உடனே அது கடகடன்னு பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? முதல்ல இருந்த ட்ரெஸ் வேறு, இப்போ இருந்த ட்ரெஸ் வேறு. இன்னொன்று இதை தூக்கிட்டு கூட உங்களுக்கு சேரும் பாருங்கள். இந்த பூனை முதல்ல இருந்த அப்பியரன்ஸ் வேறு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதை ஒவ்வொரு தடவை சேஞ்ச் பண்ணும்போதும் பூனையோட அப்பியரன்ஸ் மாறுது. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், கண்டிஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். பூனையோட அப்பியரன்ஸ் மாறணும், நெக்ஸ்ட் ட்ரெஸ் மாறணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பூனை ஓடுற மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்னும் சிம்பிள். எப்படின்னா, காஸ்டியூம் 1, 2 மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி செய்கிறது? இப்போ நெக்ஸ்ட்டு மொத்தம் 3 காஸ்டியூம் இருக்குங்க. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 காஸ்டியூம் தான் நம்ம நடக்கிறது ஓடுறது. இந்த 3வது காஸ்டியூம் சும்மா வச்சுருக்கேன் பாருங்கள். சுவிட்ச் காஸ்டியூமோட 1,
இது எப்படி ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் பேர் வச்சுருக்கோம். நடக்கிறதுக்கு பேர் 1. எங்கே இருக்குது 1? இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பேர் 1. ரெண்டாவது காஸ்டியூம் வந்து காஸ்டியூம் 2. இப்போ திரும்ப வந்து சுவிட்ச் காஸ்டியூமில் 2 கொடுத்துட்டிங்கன்னா இந்த 1 2 வேக வேகமாக திரும்ப திரும்ப நடந்துகிட்ருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே எதுவுமே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா வெயிட் பண்ண சொல்லணும். கொஞ்சம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ண சொன்னால் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரோலில் இருக்கும். வெயிட் 1 செகண்ட். ஏன்னா ஒரே வினாடியில் அது வேகமாக நடந்து முடிஞ்சிருது. அதனால் நமக்கு அது ஒரே வினாடி நடக்கிற மாதிரி தெரியும். பாருங்க, நான் வெயிட் பண்ண சொல்லி மெதுவாக நம்ம கண்களுக்காக. இப்போ தெரியுதா உங்களுக்கு? பூனை நடக்கிற மாதிரி தெரியுதுங்களா? ஏன் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியுதுன்னா, நான் நடுவில் அது வேகமாக செய்யாதப்பா ஒன்றுக்கும் நல்ல ஒரு 5 செகண்ட்ஸ், சாரி 0.5 செகண்ட்ஸ் கேப் விடு அப்படின்னு சொன்னதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அது நடக்கலாம் இல்லை, நம்ம அடிக்கடி ட்ரெஸ்ஸை மாற்றுறோம். ஒரு வினாடிக்கு 2 முறை ட்ரெஸ்ஸை மாற்றுறோம். ஸோ இது ஒரு கமாண்டு. மூணாவது இந்த சாப்டரில் இன்னொரு கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூனையோட சைஸை நம்ம பெருசு பண்ணிக்கலாம். எப்படி பெருசு பண்ணலாம்? சேஞ்ச் சைஸ் பை 10 அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த சேஞ்ச் சைஸ்னு 100ங்கிறது பேசிக்கு. இதை வந்து 120ன்னு போட்டிங்கன்னா பூனை கொஞ்சம் பெருசாக தெரியும். பார்த்தீங்களா? இப்போ 120 பதில் 117 கொடுக்குறேன், பூனை இன்னும் பெருசாக தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து 19 கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? பூனையோட ஆக்சுவல் சைஸ் 100, இப்போ நம்ம 90 கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன நடக்கும்? பூனையோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே இருக்கும். பாருங்கள், நான் ஒவ்வொரு தடையும் அதை செஞ்சு முடித்தோன்னே பூனையோட சைஸ் பெருசாகிறது நீங்கள் பார்க்கலாம். நான் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பண்ண ஒவ்வொரு முறை பண்ணி முடித்தோன்னே பூனையோட சைஸ் பெருசாகுது. நான் உங்களுக்கு வேகமாக செய்கிறதுக்காக இந்த 0.5 செகண்ட்ஸ் எடுத்துட்றேன். ஓகேங்களா? இதையும் கூட எடுத்துட்றேன். இதானே உங்களுக்கு இந்த கருத்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போது பூனையோட சைஸ் பெருசாகிறது உங்களால் பார்க்க முடியும். தெரியுதுங்களா? 2 லைன் தான் கோடு. நெக்ஸ்ட் காஸ்டியூமு சேஞ்ச் சைஸ் பை 10. நான் ஒவ்வொரு தடவை கிளிக், இப்போ 340 இருக்குது இந்த இடத்துல. நான் தடவை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், 2 தடவை கிளிக் பண்ணிட்டேன். 370, 3 தடவை கிளிக் பண்ணிட்டேன். 370 ஆயிடுச்சு. பூனை வந்து ஆக்சுவல் சைஸ் என்னது? 100 போட்டிங்கன்னா முதல்ல வந்துடும். இவ்வளோ தான் சார், இது 3வது லெசனுங்க. இவ்வளோ பண்ணால் போதுங்க. எஸ், செட்டு சைஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது இப்போ நான் பாருங்களேன், நான் வந்து சேஞ்ச் சைஸ் ஒரு அப்படியே 200 300 கொண்டு வந்துட்டேன். பெருசாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நெக்ஸ்ட் காஸ்டியூம் தூக்கிட்டு சேஞ்ச் சைஸ் 100 கொடுத்தீங்கன்னா பழைய சைஸ்க்கு வந்துடும். 100%. அவ்வளோதான். இப்போ 100 இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா பூனையோட ஒவ்வொரு பார்ட்டியும் தனித்தனியாக செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் பேரை கூட இதில் எழுதலாம். ராகுல் அப்படின்னு ஒரு பேர், நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது கேரக்டர்னு அது முடிவு பண்ணிக்கும். அவ்வளோதான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரோட பேர் அதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கும். ஸோ இது எதுக்குன்னா ஜஸ்ட் அதை செய்ய முடியுன்றதுக்காக. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அந்த 100 கொடுத்துக்கிறேன். 500 இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5வது சாப்டரில் நம்ம இந்த பூனை விளையாட வைக்க முடியுமா? இப்போ நம்ம எப்படி பூனை பறந்து புனிஞ்சோ அது மாதிரி பண்ண வைக்க முடியுமா? ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு தேவையான கமாண்ட் 2 கமாண்ட். என்னென்னா வென் அப்படின்னு அந்த ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பிளாக்லேருந்து ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்னால் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்ட் கிடையாது. இந்த சின்ன ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கீபோர்டில் இருக்கிற எல்லா பட்டன்ஸும் வரும். இதில் நான் ஒரு கேம் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு வந்து ரைட் சைடு யாரோ ப்ரெஸ் பண்ணால் பூனை ரைட் சைடு நகரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு வென் ரைட் கீ ப்ரெஸ்ட் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்து வைக்கணும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே ஏரோ பண்ணிங்கன்னா ரைட் கீன்னு இருக்கும், ரைட் ஏரோ. இப்போ ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் இப்போ 5வது சாப்டரோட டார்கெட் என்னன்னு கேட்டால், பையன் இந்த பூனைக்கு ஒரு ஆக்ஷனை சேர்த்தணும். எப்படி சேர்த்தணும்? 2 பிளாக்கை ஒன்று பக்கத்தில் ஒன்று வைக்கணும். எப்படி? இதை லாஜிக்கலாக திங்க் பண்ணி வைக்கணும். ரைட் ஏரோவை கீ ப்ரெஸ் பண்ணால் மூமெண்ட்டு ரைட் சைடு போகணும். இவ்வளோ தான் கோடு. இப்போ பாருங்கள், க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணிட்ட பிறகு எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்ம சொல்லலை. ரைட் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள், நடக்குது பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். எனக்கு இப்போ லெஃப்ட் கீ வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப டூப்ளிகேட் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டில் போயிட்டு இந்த இடத்துல லெஃப்ட் ஏரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் நீங்கள் கொடுக்கணும். இதில் ஒரு சின்ன பிழை இருக்குது பாருங்கள். ரைட் கீயை ப்ரெஸ் பண்ணால் மூவ் 10 ஸ்டெப்ஸு, லெஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணால் மூவ் 10 ஸ்டெப்ஸும் கொடுத்தா அது லாஜிக்காக தப்பு. ஏன்னா மூவ் 10 ஸ்டெப்ஸ்னால் அது வலது பக்கம் மட்டும்தான் போகும். அப்போ லெஃப்ட் சைடு போகிறதுக்கு மைனஸ்ன்னு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம 2 கீ நினச்சிட்டோம். ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், லெஃப்ட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், பூனை பின்னாடி வருது.
நான் எந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன் அதுக்குரிய கோடு பாருங்கள் எல்லோவில் ஹைலைட் ஆகுது, பிளிங்க் ஆகுது. உங்களால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அவ்வளோதான் சார். எனக்கு இப்போ மேலே போகணும் அப்படின்னா அதுவும் ஈஸி தான். அது டூப்ளிகேட். ஏன்னா இது புதுசாக ஆமாம், அதை நீங்கள் அப்பியரும். நீங்கள் எது புதுசாக எழுது ஒரு வாரத்தை கூட எழுத வேண்டியது இல்லைங்க. இந்த இடத்துல அப்பியரன்னு கொடுங்க. இந்த இடத்துல இங்கே அப்படி சின்னதாக இருக்கும், அப்பியரை கொடுத்துட்டு இந்த இடத்துல மூவ் 10 ஸ்டெப்ஸும் கொடுக்க முடியாது, மூவ் -10 கொடுக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன கொடுக்கலான்னா இதை XYன்னு கொடுத்துக்கலாம். சேஞ்ச் ஒய் பைன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. நீங்கள் மூவ் 10 ஸ்டெப்ஸ்க்கு பதிலாக சேஞ்ச் ஒய் எக்ஸ் பை கூட கொடுக்கலாம். பட் இங்கே நான் சொல்கிறது சேஞ்ச் ஒய் பை அப்படின்னா அப்பியரவுக்கு மேலே போ அப்படின்னு அர்த்தம். எனக்கு கீழே வரணும் அப்படின்னா திரும்ப நான் டூப்ளிகேட் கொடுத்து மைனஸ் நீங்களே சொல்லிட்டீங்க சார். அப்போ மைனஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் டவுன் ஏரோ கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் திரும்ப நான் அப் ஏரோன்னு கொடுத்துட்டேன். அப்போ இந்த இடத்த சூஸ் பண்ணி நான் டவுன் ஏரோன்னு கொடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்டை கேட்கலாம் எந்த ஏரோவுக்கு எப்படி ஒர்க்காக செய்யுது அப்படின்னு நடக்கும். ஓகேங்களா? இது அதனால் நான் பூனைக்கு வந்து ஒரு கிரவுண்டில் விளையாடணும் அப்படின்னு நினச்சா அது பேக்ரவுண்டுன்னு பேர், அதை பேக் ட்ராப் சொல்லுவோம். இந்த பேக்ரவுண்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுனா இந்த இடத்துல பேக் ட்ராப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதில் லென்ஸ் பட்டன் ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ப்ளே கிரவுண்டுன்னு டைப் பண்ணுங்களேன். ப்ளே அப்படின்னு டைப் பண்ணாவே அது வருது பாருங்கள், ப்ளே ஃபீல்டு பண்ணிவிடுங்க. அந்த ப்ளே கிரவுண்டில் பூனை வந்துருச்சு. நீங்கள் எத்தனை ப்ளே கிரவுண்டு வேணால் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு ப்ளே கிரவுண்டு வச்சுருக்கிறேன். இந்த ஒரு ப்ளே கிரவுண்டு பத்தாதுன்னா இன்னொரு ப்ளே கிரவுண்டு கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், உடனே அந்த ப்ளே கிரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த ப்ளே கிரவுண்டு வேணாம், இன்னொரு ப்ளே கிரவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், 3வது ப்ளே கிரவுண்டு வந்துருச்சு. இதெல்லாம் எங்கே சார் இருக்கும்? நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா இதுக்கு ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. எங்கே பேர் இருக்குன்னா இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும். பெயிண்ட் பண்ணுறதுனா அதை பெயிண்ட் பண்ணலாம், கலர் அடிக்கிறதுனா அடிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற ஒரு பிளெயினான ப்ளே கிரவுண்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கூட உங்களால் மாற்ற முடியும். நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், பேக் ட்ராப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். பேக் ட்ராப் 1ல் ஒன்றும் கிடையாது. பேக் ட்ராப் 2ல் ஒரு இந்த கிரவுண்ட் இருந்துச்சு, புல்வெளி மட்டும். 2வது ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு. அப்போ இந்த ப்ளே கிரவுண்டு பேக் ட்ராப் வேணுங்கிற சீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக் ட்ராப்பை மாற்றிக்கலாம். இது எங்கே போய் சூஸ் பண்ணுறோம்? இந்த இடத்துல இந்த பெயிண்ட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் வரும். ப்ளஸ் வந்து இந்த பூனையை டச் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, பேக் ட்ராப்புக்கு இந்த ரைட் சைடு பாட்டமில் இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கதைக்குவோம். நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்து பூனை ஒரு பால் விளையாடணும். இப்போ பால் எங்கே போகிறது? பாலை காணுமே. பால் நாம் தான் தேடி எடுத்து வைக்கணும். எங்கே போய் வைக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூஸ் அ ஸ்ப்ரைட்னு இருக்குது பாருங்கள். இவங்களே ஆல்ரெடி ஏகப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு பால் வேணும் அப்படின்னா பால்னு நான் டைப் பண்ணுறேன். பாலே வந்து வருது. நான் இங்கே ஒரு பால் ஒன்று கொடுக்குறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த பால் பாருங்கள் வந்துடும். வந்துருச்சிங்களா? அப்படிங்களா? அதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், வந்துருச்சிங்களா? நான் பால்னு இப்போ ஒரு பிக்சருக்குள்ளார ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளார 2 கேரக்டர் இருக்குது பாருங்கள். 2 கேரக்டர், ஒரு கேரக்டர் வந்து ஸ்ப்ரைட் ஒன்று, 2வது கேரக்டர் பால். இப்போ நீங்கள் கேட்டுக்குன்னு ஒரு கோடிங் எழுதியிருக்கிறோம். என்ன கேட்டை பொறுத்த வரைக்கும் 4 லைன் கோடிங் எழுதியிருக்கேன். 4 ஸ்டெப்ஸ். என்ன ஸ்டெப்ஸு? இந்த சைடு ஏரோ கிளிக் பண்ணால் இந்த பக்கம் நடக்கணும், இந்த பக்கம் ஏரோ பண்ணால் இந்த பக்கம் நகரணும், மேலே போகணும், கீழே வரணும். பூனை வந்து டச் பண்ணா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் எங்கே போய் தேடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரோல்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல தான் அது எல்லாமே இருக்குது உங்களுக்கு. கண்ட்ரோலுங்கிற இடத்துல ஆமாங்க, இந்த இடத்துல இஃப்னு ஒரு பட்டன் இருக்குது. இது இஃப்ங்கிற ஒரு பிளாக் எடுத்து இதுதான் கண்ட்ரோலுக்குரிய ஒரு பிளாக்கு. இப்போ நம்ம என்ன எழுதணும்? பூனை பாலை டச் பண்ணால் பால் என்ன செய்யணும்? பால் நகரணும். அப்போ நம்ம நகரணுங்கிறதுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். நகரத்தில் மோஷனுங்கிற ஸ்டெப்ஸில் நிறைய வச்சுருக்கோம். என்ன கொடுக்கலாம் அதில் அப்படின்னா கிளைடு டு ரேண்டம் பொசிஷன் கொடுக்கலாமா? அது நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது பூனை எங்கே டச் பண்ணாலும் சரி, பால் எங்கேயாவது ஓடணும். இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சரிதானுங்களேன்? விஷயம் அவ்வளோதான் சார். இப்போ ஏதாவது என்ன நீங்கள் சொன்ன கண்டிஷனில் நம்ம பாதி எழுதிட்டோம். இப்போ டச் பண்ணுனா பால் ஓடணும் அப்படின்னு எழுதியிருக்கோம். யார் டச் இதுக்கு என்ன பண்ணணும்னா சென்சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இந்த இடத்துல. சென்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இது நடக்குதா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய பிளாக்கு. இப்போ சென்சிங்கில் போய் பார்த்தீங்கன்னா டச்சிங் மவுஸ் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை தூக்குனா நீங்கள் வச்சிங்கன்னா அது உட்காந்துக்கும். டச்சிங் இது 2 கேரக்டர் ஒன்று டச் பண்ணுதா அப்படின்னு பார்க்குற பிளாக் இதுதான். இந்த இடத்துல ஸ்ப்ரைட் ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா
இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள், இப்போ நம்ம யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா இல்லை பாலுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பாலோட படம் தெரியுது பாருங்கள். பாலுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், உன்னை வந்து ஸ்ப்ரைட் ஒன்று டச் பண்ணால் நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு எத்தனை பிளாக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், 3 பிளாக். 2 பிளாக் தான் சரியாக போனால், இஃப்னு ஒரு பிளாக்கு, கிளைடுன்னு ஒரு பிளாக்கு. இந்த இஃப்குள்ளார ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறோம். இவ்வளோதான் சார், இதுதான் அந்த இஃப் கண்டிஷனு. இப்போ நீங்கள் நகர்த்துனீங்கன்னா பூனை நகருன்னு நினைக்கிறீங்களா? நகரும். நான் பால் நகருமா? நகர. இந்த இடத்துல காஸ்டியூம்ஸில் போயிட்டு இந்த காஸ்டியூம் ஒன்று தூக்கிட்டு இந்த இடத்துல கேட்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இல்லை அது கேரக்டர் பேர் கேட்டுன்னு வைக்கணும். இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் ஸ்ப்ரைட்டோட பேர் கேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து பால். இப்போ நம்ம கோடிங்க்கு வாங்க. இப்போ இந்த கோடிங் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கோடிங்கில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இஃப் டச்சிங் கேட் தென் கிளைடு. யார் டச்சிங் கேட் அப்படின்னா இந்த பாலுக்கு நம்ம எழுதியிருக்கோம். பட் ஆனால் இது ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா, நான் இப்போ கேட்டுக்கு நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. நான் எந்த ஏரோ டச் பண்ணுறேன்னா அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏரோ கொடுத்துட்டீங்க. ஓட வேண்டியது பாலுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் ஒர்க் ஆகாதுன்னா, எப்பவுமே ஆரம்பிக்கிறதுலாம் இந்த ஈவெண்ட்ஸில் தான் இருக்கும். ஈவெண்ட்ஸில் போய் வென் கிரீன் ஃப்ளாக் கிளிக்டுன்னு வச்சா தான் அது வேலை செய்யும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, இது ஆரம்பிக்கிற இனிஷியல் பிளாக், டாப் பிளாக் இப்படி தான் இருக்கும். ஒரு மேலே ஒரு கேப் போட்ட மாதிரி இருந்தால் தான் இது கரெக்டாக நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து நான் எடுத்தோடனே க்ரீன் ஃப்ளாகை டச் பண்ணுறேன், அது பால் ஓடும் பாருங்கள். புரியுதுங்களா? இந்த பூனையை அங்கே வச்சுட்டு திரும்ப நான் க்ரீன் ஃப்ளாகை டச் பண்ணுறேன், ஓடுது. ஆனால் நானே கொண்டு போய் பூனையை பாலை டச் பண்ணால் அது ஓட மாட்டேங்குது. ஏன் ஓட மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரீசன் இருக்குது. ஏன் ஓட மாட்டேங்குதுன்னா, நாம் இந்த கண்டிஷன் எத்தனை தடவை செக் பண்ண சொல்கிறோன்னா ஒரே ஒரு தடவை தான் செக் பண்ண சொல்கிறோம். அதனால தான் அது ஒரு தடவை மட்டும் செக் பண்ணுது. இந்த க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் அது செக் பண்ணும். ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, எப்பவுமே அது பாலை டச் பண்ணிச்சுன்னா பால் ஓடணும் அப்படின்னா அந்த எப்பவுமேங்கிறதுக்கு வந்து ஃபாரெவர் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. நான் நீங்கள் பாலுக்கிட்ட போயிட்டு சொல்லணும் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஃபாரெவரை கொண்டாந்து இங்கே இப்படி வச்சுருங்க, தனியாக வச்சுட்டு ஃபாரெவர் தான் எப்பவுமே திரும்ப இந்த ஃபாரெவருக்குள்ளார இதை வச்சிட்டிங்கன்னா எப்பவுமே இதை வரிசையாக சொல்லி பாருங்களேன். க்ரீன் ஃப்ளாக் டச் பண்ண உடனே எப்பவுமே பூனை டச் பண்ணால் நீ பறக்கணும். இவ்வளோதான் சார். இப்போ பாருங்கள், நான் க்ரீன் ஃப்ளாகை டச் பண்ணுறேன். எப்பப்பெல்லாம் பூனை வந்து அதை டச் பண்ணுதோ அப்பப்பெல்லாம் அது ஓடும் சார். இவ்வளோதான் சார் கேமு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ இதுக்கு இந்த காஸ்டியூம் எங்கே மாற்றலாம்? நான் அந்த பாலுக்கு காஸ்டியூம் மாற்றணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காஸ்டியூம் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கோடு பாருங்கள் ரன் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஹைலைட் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் இருந்துகிட்டே இருக்குன்னா, நம்ம எப்பவுமேனு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம். எப்பவுமே அது என்ன பண்ணுது, செக். இப்போ இந்த நெக்ஸ்ட்டை வந்து தூக்கி மேலே போட்டிங்கன்னா அது பறக்கிறதுக்கு முன்னாடியே கலர் மாற்றிக்கும். பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் சார். தமிழில் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை தனித்தனியாக பிரித்து இப்போ ஒவ்வொரு முறை பண்ணும். இவ்வளோ தான் சார், மொத்த செஷனே இவ்வளோ தாங்க. இதை நம்ம 3 மாதத்துக்கு நடத்தணும். இந்த 9th சாப்டரில் யூஸரான நாம் ஏதாவது இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அந்த கேட் ஸ்ப்ரைட்டோ அல்லது கேரக்டரோ பதில் சொல்கிற மாதிரி, நம்முடைய யூஸருடைய கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி கூட அதால் செய்ய முடியும். அது கேட்குற ஏதோ ஒரு அவுட்புட்டுக்கு அல்ல அது காமிக்கக்கூடிய அவுட்புட்டுக்கு நாம் பதில் சொல்கிற மாதிரி கூட பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், நான் இப்போ கமெண்ட் பிளாக்ஸை ஓரமாக தள்ளிக்கிறேன் இந்த பாரை யூஸ் பண்ணி. இப்போ இதில் இது எப்படி கேட்குறதுனா, அது எங்கே இருக்குன்னா ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் கேட்டகரியில் வென் தி ஸ்ப்ரைட் கிளிக்டு, அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணும்போது அது ஏதோ ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்மளால் செய்ய முடியும். எக்ஸாம்பிளுக்கு அதை கிளிக் பண்ண பிறகு அது ஹாய் மை நேம் இஸ் டாம், வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு நம்ம ஏதாவது அது கேட்குற மாதிரி நம்மளால் ரெடி பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈவெண்ட்ஸுங்கிற இடத்துலேருந்து ஈவெண்ட்ஸ் பிளாக் கேட்டகரியிலேருந்து வென் தி ஸ்ப்ரைட் கிளிக்டு அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு அது நம்மளை கேள்வி கேட்கணும், ஒரு யூஸர் டைப் பண்ணுற அளவுக்கு ஒரு கீபோர்டை தரணும் அப்படின்னா நம்ம சென்சிங் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு பிளாக் கேட்டகரியில் அப்படியே பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் ஆஸ்க் வாட்ஸ் யுவர் நேம் அண்ட் வெயிட்னு இருக்கு இல்லைங்களா, இதை கூட ட்ராக் பண்ணுறோம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதை நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்டுட்டு நம்ம டைப் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்ணலாம், ஐ ஆம் டாம் அப்படின்னு அது சொல்கிற விஷயத்தை கூட நாம் தான் எழுதுகிறோம். ஐ ஆம் டாம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்.
வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டுட்டு வெயிட் பண்ணோம். அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். யூசர் வந்து நாம் ஏதோ டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ண பிறகு என்ன சொல்லணும், அப்படிங்கிற விஷயத்தை நான் எங்கே சொல்லணும் அப்படின்னா, அந்த லுக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம போய் சொல்லணும். என்ன சொல்லணும், பாருங்கள், லுக்ஸ் பிளாக் கேட்டகரியில் போயிட்டு நீங்கள் அதை அப்படியே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸ், அதாவது நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வி கேட்டுட்டு அது வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல ஹலோ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நம்ம நைஸ் டு மீட் யூ அப்படின்னு நம்ம ஒரு க்ரீட்டிங்ஸ் கொடுக்குற மாதிரி கூட நல்லா பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், ஜஸ்ட்டு 3 லைன்ஸ் தான் கோடு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேட் ஸ்பிரிட்டை கிளிக் பண்ணோடனே ஐ எம் டாம், வாட்ஸ் யுவர் நேம், ஆனால் உடனே டைப் பண்ணுறேன் ஐ எம் மணின்னு டைப் பண்ணுறேன். பண்ண உடனே இந்த 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 பாரில் அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ண உடனே நைஸ் டு மீட் யூன்னு 2 செகண்ட்ஸ் அது சொல்லும். இவ்வளோ தான் நம்ம அந்த அதை யூசர் இன்புட் கொடுக்குறோம், அதுக்கு அது அவுட்புட் கொடுக்குது. இதை தான் அந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் மறக்காமல் சேவ் நோ கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகணும். இது நினைவில் வச்சுக்கணும். இதோட இந்த 9th சாப்டர் முடியுது. நம்ம யூஷுவல் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகணும். திரும்ப அடுத்து 10th சாப்டர். இப்போ அடுத்த சாப்டரில் நாம் ஒரு கோடு பிளாக்லேருந்து இன்னொரு கோடு பிளாக்கு இன்ஃபர்மேஷனை மெசேஜ் பண்ண போகிறோம், மெசேஜாக அனுப்ப போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த கேட் ஸ்ப்ரைட் வந்து போய் அந்த பாலை டச் பண்ணும்போது ஸ்கோர்னு ஒன்று வரணும், அது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மெசேஜின்னு பேர். அது எப்படி செய்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த கோடு பிளாக்ஸை நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையான விஷயந்தான். அதுக்கு நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கக்கூடிய அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கொண்டாந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பால் ஸ்ப்ரைட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த ப்ராட்காஸ்ட்டுங்கிற செய்தி, அதாவது பால் ஒவ்வொரு தடவை மூவ் ஆன பிறகும் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதை நம்ம மெசேஜின்னு சொல்லுவோம். மெசேஜிங் 2-3 ஸ்ப்ரைட் இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படிங்கிறது எங்கே வைக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் உள்ளே அந்த நெக்ஸ்ட் காஸ்டியூம்ங்கிற பட்டனுக்கு உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் அந்த ரேண்டம் பொசிஷன் போய் காஸ்டியூமில் மாற்றின பிறகு ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லும். ஆக்சுவலாக ஸ்கோருங்கிறது என்ன, ஸ்கோருங்கிறது ஒரு எண் இல்லையா, அது மாறிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அது ஒரு வேரியபிள்னால் மாறக்கூடியதுன்னு அர்த்தம் தமிழில், மாறிகள். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மாறிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு அந்த வேரியபிள்ஸ்னு ஒரு பிளாக், கமாண்ட் பிளாக் தனியாக இருக்குது. அதை நம்ம வேரியபிள்ஸுங்கிற பிளாக் கேட்டகரியில் போய் வேரியபிள்ஸை சூஸ் பண்ணுற பாரு. சேஞ்ச் மை வேரியபிள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது 1. எப்போ 1 மாறணும், எப்பப்பெல்லாம் நமக்கு மெசேஜ் வருதோ அப்போல்லாம் 1ன்னு மாறணும், 1 அதிகமாகணும். அதுதான் இங்கே இந்த சேஞ்சுன்னா அதிகம் பண்ணு. இப்போ -1 போட்டிங்கன்னா குறை அப்படின்னு அர்த்தம். அதை எங்கே எழுதுறது அப்படின்னா, அது ஈவெண்ட்ஸில் இருக்கும். போயிட்டு வென் ஐ ரிசீவ் மெசேஜ் 1 அப்படின்னு ஒரு இது இருக்குது பாரு, கமெண்ட் தூக்கி இப்படி வச்சிட்டிங்கன்னா இதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே ப்ராட்காஸ்ட்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா, இது வந்து இந்த இடத்துல இந்த பிளாக்லேருந்து இந்த பிளாக்குக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். மெசேஜ் 1ங்கிற தகவல் அனுப்பும். மெசேஜ் 1ங்கிற தகவல் வந்த உடனே இது சேஞ்ச் மை வேரியபிள் அப்படிங்கிற அந்த ஒரு மை வேரியபிள்ங்கிறது ஒரு நியூ வேரியபிள். அது இதை நம்ம முதல்ல என்ன செய்ய, இந்த டிக் அடிச்சிட்டிங்கன்னா மை வேரியபிள்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் ஸ்டேஜில் இந்த மூலையில் வந்துடுறதை உங்களால் பார்க்க முடியும். பார்த்திங்களா, இப்போ மை வேரியபிளில் டிக் பண்ணிட்ட உடனே மை வேரியபிள்னு இங்கே வந்துருச்சு. அதாவது அந்த மை வேரியபிளுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கோருன்னு மாற்றிக்கோங்க, SCORE. இப்போ உங்களுக்கு புரியும். அதாவது ஸ்கோருங்கிற வார்த்தை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போதைக்கு ஸ்கோர் வந்து 0. எப்பப்பெல்லாம் நமக்கு மெசேஜ் 1 இந்த பிளாக்லேருந்து இந்த பிளாக்குக்கு பாஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பப்பெல்லாம் போய் நம்ம அந்த பால் கேட்டு போய் பாலை டச் பண்ணுதோ அப்போல்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் மேலே கொண்டு போகிறேன், அந்த கேட் போய் பாலத்தோட ஏரோ ப்ரெஸ் பண்ணி நான் அதை மூவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கேட்டோட ஸ்கோர் மாறுது. ஆனால் திரும்ப கேம் ஆரம்பிக்கும் போது அது பாருங்கள் 3லே இருக்குது. அப்போ இதை என்ன செய்யணும்னா, இந்த செயல் திட்டம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்கோர் 0லேருந்து தானே ஆரம்பிக்கணும். அதனால தான் இந்த செட் ஸ்கோர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துகிறோம். இப்போ பயன்படுத்துகிற என்ன நடக்குன்னா, ஒவ்வொரு முறை க்ரீன் ஃப்ளாகை டச் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கோர் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்.
ரொம்ப சிம்பிளான என்ன பண்ண இருக்கிற நான் இதெல்லாத்தையும் அழிச்சிடறேன். ஒன்று நீங்கள் இப்படி செய்யலாம், இல்லாட்டி இன்னொரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எது வசதியோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பென் அது இந்த ஸ்ப்ரைட் வந்து ஒரு பேனா எடுத்து எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் போயிட்டு வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேனா அப்படின்றதுக்கு பென்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பென்னுக்கு பதிலாக நம்ம பென் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் எக்ஸாம்பிளுக்கு டீன்னா டவுன் இல்லையா, அதனால் நான் டீங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணால் பேனா வரணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்களும் அது எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதெல்லாம் கூட அழிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஏற்கனவே க்ரியேட் பண்ணது இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டியை ப்ரெஸ் பண்ண பிறகு எனக்கு பேனா வரணும். இங்கே பென்கிறதுக்கான கோடு எதுவும் இல்லை. அது எங்கே இருக்குதுன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்குது, கார்னரில். இதை கிளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதில் நம்ம பென்னுங்கிற எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறோன்னே பென்னுக்குரியது எல்லாமே நிறைய வந்துடும். பென்னுக்குன்னு ஒரு கோடு இருக்குது. அப்போ அதுலேருந்து நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தோன்னே விசிபிளாக தெரியும். ஒரு நிமிஷம். பென் டவுன் அப்படிங்கக்கூடிய ஒரு கமாண்ட் பிளாக் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, டி ப்ரெஸ் பண்ண பிறகு உங்களுக்கு பென் அந்த கையில் வந்துடும். இப்போ பென் வந்த பிறகு இந்த பேனாவை எடுத்துகிட்டு அந்த கேட் ஸ்ப்ரைட் நடக்கணும். அது எப்படி நடக்கும்? மூவ் 10 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத போடுறேன். இந்த 10ஐ அழிச்சிட்டு 50 அப்படின்னு எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். டேர்ன் 45 டிகிரிஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு டேர்ன் அதை இணைச்சிக்கிறேன். இந்த 15ங்கிறத அழிச்சிட்டு 45ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, டியை ப்ரெஸ் பண்ணும்போது கீபோர்டில் டிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா, பேனாவை எடுத்துகிட்டு அது 50 ஸ்டெப்பு போகணும், திரும்ப வந்து 45 டிகிரி நடக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள், நான் வந்து டியை ப்ரெஸ் பண்ணுறேன், அது உடனே 45 டிகிரி திரும்பிடுச்சு, 50 ஸ்டெப் நடந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அது பேனாவை எடுத்துகிட்டு, பேனா கணக்கு தெரியலன்னு நினைக்க வேண்டாம், பேனா ஹைடனில் இருக்குது. ஸோ நான் 5-6 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ண பிறகு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் அதுவே வரைஞ்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அது பேனாவை எடுத்துகிட்டு நடந்திருக்குது. இப்போ எனக்கு வரைஞ்சதை நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்யலாம்னா, அழிக்கணும் அப்படின்னா அது டெலீட் இல்லையா, அதுக்கு எங்கே போகிறேன் அப்படின்னா ஈவெண்ட்ஸை தான் போகிறேன். எப்போ அழிக்கணும்? நான் எப்பப்பெல்லாம் வந்து எரேஸ் ஆல் அப்படிங்கிறதுக்காக ஈங்கிற லெட்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஈங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ண பிறகு அந்த கமாண்ட் பட்டனை லெட்டரை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ண பிறகு எனக்கு எல்லாமே டெலீட் ஆகணும். சரியா? அப்போ நான் எங்கே போகணும்? பென்னுக்கு தான் போகணும். எரேஸ் ஆல்னு ஆப்ஷன் கொடுத்தா போதும். எரேஸ் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் பென் ஆப் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது அப்போ இந்த லாஸ்ட் சாப்டரில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எழுதியிருக்கக்கூடிய இந்த கோடு மூலமாக பென் டவுன், மூவ் 50 ஸ்டெப்ஸ், டர்ன் 45 டிகிரிஸ் கோடு மூலமாக நாம் இந்த ப்ராஜெக்ட் ஆன் பண்ண பிறகு டி அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அதால் பென்னை வந்து கொண்டு போய் ஒரு படம் வரைய முடியுது கண்டுபிடிச்சிருக்கோம், செய்ய கற்றுருக்கோம். ஈங்கிற லெட்டர் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், பண்ண உடனே அது அழியிறது நம்மளால் பார்க்க முடியும். டியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தொடர்ந்து அது வட்டம் போடுறதையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த வேல்யூஸை மூவ் 50 ஸ்டெப்ஸ் இந்த ஆங்கிள்ஸை மாற்றுறது மூலமாகவோ உங்களால் அதோட மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத நல்லா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பகுதிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி.